வருகிறது. விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 74வது பாடலும் விளக்கமும் தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 74. எவரெவர் பாவம் எவர் எவரை சேரும். மண்டலத்தோர்கள் செய்த பாவம் மன்னரை சேரும். தின்திரள் மன்னர் செய்த தீங்கு மந்திரியை சேரும். தொண்டர்கள் செய்த தோடம் தொடர்ந்து தம் குருவை சேரும். கண்டன முடியால் செய்த கள்ளமும் கணவர்க்கு ஆமே. எவரவர் பாவம் எவர் எவரை சேரும். மண்டலத்தோர்கள் செய்த பாவம் மன்னவரை சேரும். மண்டலத்தோர்கள் செய்த பாவம் மன்னரை சேரும். தென்திரள் மன்னர் செய்த தீங்கு மந்திரியை சேரும். தொண்டர்கள் செய்த தோடம் தொடர்ந்து தம் குருவை சேரும். கண்டன மொழியால் செய்த கள்ளமும் கணவர்க்கு ஆமே. உலகத்தவர் செய்த பாவம் அரசரை சேரும். உலகத்தவர் செய்த பாவம் அரசரை சேரும். திண்மையான அரசை செய்த பாவம் அமைச்சரை சேரும். மாணவர் செய்த பாவம் அவர் தம் ஆசிரியரை தொடர்ந்து சேரும். கற்கண்டு போன்ற சொல்லையுடைய மனைவி செய்த பாவம் கணவர்க்கு ஆகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். எவர் எவர் பாவம் எவர் எவரை சேரும். மண்டலத்தோர்கள் செய்த பாவம் மன்னவரை சேரும். தின்திரள் மன்னர் செய்த தீங்கு மந்திரியை சேரும். தொண்டர்கள் செய்த தோடம் தொடர்ந்து தம் குருவை சேரும். கண்டன மொழியால் செய்த கள்ளமும் கணவர்க்கு ஆமே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 76வது பாடலும் விளக்கமும் கேட்டோம். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழகம் தக்கோலத்திலிருந்து செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.